ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் இல்லுஸ்ட்ரேஷன் 5 தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சதே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே இல்லுஸ்ட்ரேஷன் 5ல் இந்த மாதிரி தான் கொஷின் வருது. கம்பெனி வந்து கேஷுக்கு மட்டும் தான் விற்றுருக்காங்க. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, கிராஸ் ப்ராஃபிட்டு, சேஞ்ச் இன் இன்வென்ட்ரி, வேஜஸ்ஸு, ஆஃபீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி 15 நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க ட்ரான்சாக்ஷனு. இப்போ நான் வந்து கலர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஸ்கை ப்ளூவில். இதெல்லாம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். கம்பெனி குட்ஸு சோல்டு குட்ஸ் கேஷ் ஒன்லிங்கிறது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனி சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ் ஒன்லி அப்படிங்கிறப்போ நம்ம இதோட ஆட் பண்ணால் சேல்ஸ் வரும். ஐ மீன் டிவைட் பண்ணால் சேல்ஸ் வரும். நம்ம அதில் அடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் வேஜஸ் பெய்டு, ஆஃபீஸ் அண்ட் செல்லிங் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். அப்புறம் இந்த மாதிரி ஒய்லட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் டிவிடெண்ட் பெய்டு, இது ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி. அப்புறம் பேங்க் லோன் ரீபெய்டு, ஃபைனான்சிங். அப்புறம் இது ரெண்டும் ட்ரேடு பேயபிளுக்கு காசு கொடுத்தது. அப்புறம் டேக்ஸ், இன்கம் டேக்ஸு, ஆப்ரேட்டிங்கு. இதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சோல்டு, அப்புறம் பிளான்ட் அண்ட் மிஷினரி பர்ச்சேஸ்டு, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. இது ரெண்டும் கேஷ் பேலன்ஸு, ஓப்பனிங் அண்ட் எண்டிங், அதாவது கேஷ் பேலன்ஸு. அதுக்கடுத்து நம்ம போனால் நம்ம இந்த ஃபார்மேட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்னு போட்டு கேஷ் இன்ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், அவுட்ஃப்ளோ அதே மாதிரி தான். ஆப்ரேட்டிங், அதுக்கப்புறம் இன்வெஸ்டிங், ஃபைனான்சிங் எல்லாமே இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோன்னு போட்டு பேலன்ஸ் இங்கே போட போகிறோம். இந்த கொஷினே நம்ம டேரக்ட் மெத்தடில் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஏன் நெட் ப்ராஃபிட்னு ஒன்று கொடுக்கல, நம்ம சேல்ஸ் வச்சு தான் போக போகிறோம். எடுத்தோடனே ஃபார்மெட்டு இந்த மாதிரி பர்டிகுலர்ஸ் அமௌண்ட்ஸ் காலம் 2 போட்டுங்க. அதில் எடுத்தோடனே நான் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் போட்டு 2 அமௌண்ட்ஸ் காலத்தை அதே போட்டுக்கிட்டு, இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனி சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ் ஒன்லின்னு இருக்குது. அதே மாதிரி ஜிபி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 30,000 இருக்குது. கிராஸ் ப்ராஃபிட்டு 3,82,500 இருக்கா. இப்போ கால்குலேஷன் ஆஃப் சேல்ஸ் போட போகிறோம். கிராஸ் ப்ராஃபிட் வந்து 3,82,500 இருக்கா. அப்போ ஜிபி ரேஷியோ 30% அப்படிங்கிறப்போ இதை வந்து நம்ம எதாவது டிவைட் பண்ணால் நமக்கு வந்து 12,75,000 கிடைக்கிது. அதுதான் சேல்ஸு. சாரி, இந்த இடத்துல சேல்ஸ்னு நெட் ப்ராஃபிட்டில் சேல்ஸு. ஸோ கேஷ் சேல்ஸ்னு போட்டு 12,75,000 எழுதியாச்சு. கேஷ்னாலே இது இன்ஃப்ளோ தான், அதனால் இது கேஷ் இன்ஃப்ளோ. அதுக்கப்புறம் அமௌண்ட் பெய்டு டு ட்ரேடு பேயபிள்ஸ் 4,60,000. ட்ரேடு அமௌண்ட்டு பெய்டு அப்படிங்கிறப்பயே அது அவுட்ஃப்ளோ. அதனால் இதை வந்து இன்னொரு காலத்தில் லெஸ்ன்னு போட்டு 4,60,000 மைனஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேஜஸ் பெய்டு அகெயின் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸை காசு கொடுத்துருக்கோம். அதனால் 4,92,500 மைனஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அண்ட் செல்லிங் எக்ஸ்பென்சஸ், இதுவும் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில் தான் வரும். ஸோ 75,000, அதே 75,000 போட்டுக்கிட்டு இந்த மூணுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 10,27,500 வருது. அதாவது எக்ஸ்பென்சஸ் கேஷ் அவுட்ஃப்ளோ மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா 10,27,500 வருது. இப்போ நீங்கள் வந்து இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 2,47,500 வருது. அதுக்கப்புறம் டேக்ஸ் பெய்டு டியூரிங் தி இயர் பார்த்தீங்கன்னா 65,000 இருக்குது. 65,000 எடுத்து நம்ம இங்கே போட்டோன்னா போட்டுட்டு அதாவது இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். 2,47,500லேருந்து 65,000 மைனஸ் பண்ணால் 1,82,500 வருது. இதுதான் நெட் கேஷ் ஜெனரேட்டட் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில் இது தான் போட போகிறோம். கேஷ் இன்ஃப்ளோ போட்டு கேஷ் அவுட்ஃப்ளோ மைனஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஃபார்மேட்டு அதில் வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டின்னு போட்டாச்சு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சோல்டு 7 lakh rupees சோல்டு டியூரிங் தி இயர் அட் ப்ராஃபிட் ஆஃப் 20,000 rupeesன்னு இருக்கா. ஸோ பேசிக்காக வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 லட்சம். அதோட ப்ராஃபிட் கிடச்சது 20,000. ஸோ டோட்டலாக 7,20,000 அதுதான் எடுத்து நம்ம இங்கே எழுத போகிறோம். சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 7,20,000 போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பிளான்ட் அண்ட் மிஷினரி பர்ச்சேஸ்டு நவம்பர் 20 அப்போ தான் 2,50,000 வாங்கிடுறாங்க பிளான்ட் அண்ட் மிஷினரி. இதில் பார்த்தீங்கன்னா
பர்ச்சேஸுங்கிறப்போ கேஷ் வெளில போகும். ஸோ அதனால் இதை மைனஸ் பண்ணுறோம். ரெண்டையும் மைனஸ் பண்ணி போட்டால் நெட் கேஷ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி 4,70,000 வருது. இப்போ நம்ம அடுத்து அதே மாதிரி ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். கொஷினில் பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் ரீபெய்ட் டியூரிங் தி இயர்னு பார்த்தீங்கன்னா 2,50,000 இருக்கும். ரீபெய்ட் அப்படிங்கிறப்போ கேஷ் வெளில போகும். இந்த 50,000 இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. அதனால் நம்ம எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை, டேரெக்டாக இந்த 2,50,000 எடுத்து போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் ரீபெய்டு 2,50,000 அதை எடுத்து போட்டுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் டிவிடெண்ட் பெய்டு 30,000. டிவிடெண்ட் பெய்டு அப்படிங்கிறப்போ கேஷ் வெளில போகுது. ஸோ டிவிடெண்ட் பெய்டுனாலே அது அவுட் ஃப்ளோ, அது 30,000 மைனஸ் பண்ணியாச்சு. இப்போது இதில் வேறு எந்த இன்ஃப்ளோவும் இல்லை அப்படிங்கிறதுனால இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2,45,000 வருது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, ஃபைனான்சிங் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி இது மூணுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா 1,82,000 இருக்குது. அப்புறம் அதாவது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 4,70,000 இருக்குது. அதே மாதிரி ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டியில் -2,45,000 இருக்குது. இப்போது நீங்கள் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிங்கன்னா கேஷ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,07,500 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் இன் தி பிகினிங் ஆஃப் தி இயர்னு பார்த்தீங்கன்னா 2 lakh வருது. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6,07,500 வருது. இதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.